அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 1 39ஆம் அத்தியாயம். கமலியின் மனோரதம். விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நிழல் நினைவுகளை பொறுக்க முடியாமல் பின்புற கதவை ஓசைப்படாமல் மெதுவாய் திறந்து கொண்டு பூந்தோட்டத்துக்குள் பிரவேசித்தாள். அப்போது இரவில் 3ஆம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது. பிறைச்சந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் காணும் ஒரு காட்சி போல் தென்பட்டது. பூந்தோட்டத்தில் உலாவி வர எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டு சுவரோரமாக சற்று தூரம் சென்றபோது பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருந்த அறையின் பின்புற பலகனி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது. அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர், குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் விழுந்தன. பிறகு அவளுடைய கால்கள் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டன. பலகனியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்டாள். மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம்? பூலோகத்தில் உள்ள ராஜராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டார்களா என்றாள் கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று மகாராணிக்கு ஆசை. 3 தேசத்து ராஜாக்களுக்கும் திருமண தூது அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார். அதற்குள்ளே இந்த யுத்தம் வந்துவிட்டதால் அது தடைப்பட்டு போயிற்று. இப்போது பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியதிலிருந்து மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்று கமலி கேட்டாள். அரண்மனையில் மாமல்லரை விட்டேன். உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிவிட்டது. சண்டையா? எதற்காக? குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்து விடுகிறது. இதற்காகத்தானா இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? போர்க்களத்திலிருந்துதான் ஏதோ செய்தி வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தல்லவா ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார். கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மிகவும் முக்கியமான ரகசியம். கேட்டால் பிரமித்து போவாய் என்றான் கண்ணன். பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா என்றாள் கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? மறந்து போய்விட்டேன் என்று கண்ணன் நகைத்து கொண்டே கூறினான். ஆமாம், நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய்விடுவாய். யுத்தம் வருகிறதல்லவா? யுத்தம் வரட்டும், அப்போது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப் போகிறாய். நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகப் போகிறேன். அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? யுத்தம் கிட்ட வரும்போது நீ போகாவிட்டால் நானே உன்னை கழுத்தை பிடித்து தள்ள மாட்டேனா? கல்யாணம் ஆன பிறகு நீ இப்படி பயங்கொல்லியாக போனதை பார்த்துவிட்டுத்தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விழுகிறார் போலிருக்கிறது. இப்படித்தானே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறார் என்றுதான் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிசகு கமலி, பெரும் பிசகு. எது பிசகு கண்ணா? எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணம் இருக்கிறது. அது பெரிய ரகசியம். அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி. என்ன என்ன? என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது? ஏதாவது இசைக்கேடாக சொன்னாயோ? பார்த்துக்கொள். இசைக்கேடு ஒன்றுமில்லை, பெருமையான விஷயந்தான். சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய்? சொல்லிவிட்டு கேள். பொருளை பார்த்துவிட்டல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றாள் கமலி. அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி. ஆ என்னும் சத்தம் மட்டும்தான் கமலியின் வாயிலிருந்து வந்தது. அவள் ஆச்சரியத்தினால் திகைத்து விட்டாள். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த சத்தமானது கூறிய அம்பை போல் புகுந்தது. தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒளித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கினாள். அறைக்குள்ளே சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாயிருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான். அதிசயம் என்ன?
நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்றுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேனே. அதனால்தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல் மனம் சென்றது என்று கமலி சமத்காரமாக விடை சொன்னாள். ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கையும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இந்த வேலை செய்தீர்கள் போலிருக்கிறது. உன்னுடைய வலையில் என்னை நீ போட்டுக்கொண்டாய். உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள். என்ன சொன்னாய் என்று கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டாள். நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன்? நானா வீட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு, கண்ணே பெண்ணே, நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கதறினேன்? நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை. நீ உன்னுடைய கண்ணாகிற வலையை வெறுமனே விளையாட்டுக்காக விரித்தாய். அதிலே நானாக ஓடி வந்து அகப்பட்டு கொண்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அதை சொல்லு என்றாள் கமலி. பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கள்ளனுக்கு தெரியாதா கள்ளனின் சமாச்சாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறதா? அம்மாதிரியே உன் தங்கையை இப்போது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். இவ்வளவுதானா? இன்னும் என்ன வேண்டும்? நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் பிடித்தானதும் உன் தங்கை மூர்ச்சியாகி விழுந்து விட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார். கமலி, அப்போது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா? இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருந்தது. இன்றைக்குத்தான் சர்வ நிச்சயமாயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. விம்மலுடன் அழுகை வரும் போலிருந்தது. சமாளித்து கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள். இவ்வளவு கூர்மையாய் கவனித்தாயே, நீ ரொம்ப புத்திசாலிதான். மாமல்லரும் புத்திசாலிதான் என்றாள் கமலி. மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொல்கிறாய்? இதனால் ஏற்படப் போகிற சங்கடங்களையெல்லாம் நினைத்தால் சங்கடம் என்ன வந்தது? குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தை போல் என்று நினைத்து கொண்டாயா? எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள். கண்ணா, என் தங்கையை மட்டும் சாமானிய பெண் என்று நினைத்தாயா? தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா? ஏதோ தமயந்தி மனம் வைத்து நலமகாராஜனுக்கு மாலையிட்டாள். ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரியாச்சே கமலி. என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையானவள் கண்ணா. நீ வேணுமானாலும் பார். என்னுடைய மனோரதம் ஒரு நாள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது. அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது. தங்க ரதத்தில் நவரத்ன சிங்காசனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகளில் பவனி வருகிறார். அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல் என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள். தங்க ரதத்தின் முன்தட்டில் நீ ஜம் என்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறாய். நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடையாக மல்லிகை மலர்களையும் ஷண்பக மலர்களையும் அவர்கள் மேல் கொட்டுகிறேன். நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடை பூவை கவிழ்கிறேன். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா. கமலி, உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அளவில்லாத சந்தோஷந்தான் என்றான் கண்ணன். சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டாள். இருதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்பலையும் அழுகையையும் ஆன மட்டும் முயன்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு 4வது ஜாமத்தில் விழிப்பும் இல்லாமல் நித்திரையும் இல்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் போது முன்னர் அவள் மனக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவமெடுக்க ஆரம்பித்தன. ஒரு செண்பக மரத்தின் கிளையில் 2 புறாக்கள் உட்கார்ந்து ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கின்றன. திடீரென்று சுற்றியிருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரியத் தொடங்குகின்றன. ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கிறது. அது போன வழியையே பெண்புறா பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்புறா திரும்பி வருமா? வந்து பெண்புறாவை தப்ப வைக்குமா? இதை அறிய முடியாதபடி பெண்புறாவை நாலாபுறமும் புகை வந்து சூழ்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவ்விதம் புகையினால் சூழப்பட்டிருப்பது பெண்புறா அல்ல, தானே என்று சிவகாமி
பிரம்மையுறுகிறாள். கற்பனை உலக காட்சி மாறுகிறது. மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கின்றன. விளையாட்டின் இடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு அருகில் மறைந்து நிற்கிறது. மல்லிகை புதரில் பூத்து சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுக்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமானை தாண்டிக் கொண்டு அப்பால் போகிறது. அதைக் கண்டு புள்ளிமான் சிரிக்கிறது. இப்படி அவை விளையாடிக் கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் 2 பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு அதிசயித்தது. பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல, அனல் கட்டிகள் என்று தோன்றியது. பின்னர் அந்த 2 அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் 2 கண்கள்தான் என்று தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது. கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது. ஆனால் அதன் தொண்டையிலிருந்து சத்தமே உண்டாகவில்லை. மேலே என்ன ஆயிற்று? புள்ளிமான் தப்பித்துச் சென்றதா? கலைமானுடன் சேர்ந்ததா? அதுதான் தெரியவில்லை. அத்தகைய பயங்கர அபாயத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது. 39ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 40ஆம் அத்தியாயம் கட்டாய பிரயாணம். மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையில் கிளம்பிய பரஞ்சோதி அன்று பகலெல்லாம் பிரயாணம் செய்து வடபெண்ணையுடன் பாப்பாகினி நதி கலக்கும் இடத்திலுள்ள புத்த விகாரத்தை சூரிய அஸ்தமமான நேரத்தில் அடைந்தார்கள். விகாரத்தின் வாசலில் புத்த பிக்ஷு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் பிக்ஷுவின் காவி உடையானது தங்க நிறமாக பிரகாசித்தது. பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிக்ஷுவை அணுகியதும் அவர் இவனை என்னவோ கேட்டார். அவர் பேசிய பாஷை பரஞ்சோதிக்கு புரியவில்லை. ஆனாலும் தான் யார் என்பதை விசாரிக்கிறார் என்று யூகித்துக் கொண்டு தமிழிலேயே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இவ்விடம் தங்கி வழி கேட்டுக்கொண்டு போகும்படி நாகநந்தி அடிகள் பணித்தார் என்றும் கூறினான். நாகநந்தி என்று கேட்டதும் அந்த பிக்ஷுவின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது. சமிக்கையினால் கொஞ்சம் இங்கேயே இரு என்று பரஞ்சோதிக்கு சொல்லிவிட்டு பிக்ஷு உள்ளே சென்றார். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்திற்குள் அழைத்துச் சென்றார். அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜவிகாரத்தைப் போல கல், மரம், சுண்ணாம்பினால் கட்டப்பட்டதல்ல என்பதையும் குன்றிலே குடைந்து அமைக்கப்பட்டதென்பதையும் பரஞ்சோதி கவனித்தான். காஞ்சி ராஜவிகாரத்தைப் போல் இது அவ்வளவு பெரிதாக இல்லை. அவ்வளவு விலையுயர்ந்த பூஜா திரவியங்களும் இங்கே காணப்படவில்லை. ஆனால் விகாரத்தின் அமைப்பு முறை அதே மாதிரி இருந்தது. நடுவில் பிக்ஷுக்கள் கூடி பிரார்த்தனையையும் தியானமும் செய்வதற்குரிய சைத்தியமும் அதன் பின்பக்கத்து பாறை சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்தன. அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிந்திருந்த போதி விருட்சமும் புத்தர் மீது புஷ்பமாரி பொழிந்து கொண்டிருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைந்து அமைக்கப்பட்டிருந்தன. அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிர்ந்தன. புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வர்ண மலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் விதத்தில் காட்சியளித்தன. புஷ்பங்களின் நறுமணத்துடன் அகிர்புகையின் வாசனையும் சேர்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்த உதவி செய்தது. சைனியத்துக்கு இருபுறத்திலும் புத்த பிக்ஷுக்கள் தங்குவதற்கும் மாணாக்கர்கள் கல்வி பயில்வதற்கும் உரிய குகை அறைகள் குடையப்பட்டிருந்தன. ஒரு பக்கத்தின் கோடியில் மச்சுப்படிகள் போன்ற படிக்கட்டுகள் காணப்பட்டன. அந்த படிகளின் வழியாக பரஞ்சோதியை பிக்ஷு அழைத்துச் சென்றார். கீழேயுள்ள அறைகளைப் போல் மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறைகள் காணப்பட்டன. அவற்றில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிக்ஷுவிடம் பரஞ்சோதி அழைத்துச் சென்று விடப்பட்டான். அந்த விகாரத்தின் தலைமை பிக்ஷு அவர்தான் என்பதை பரஞ்சோதி யூகித்துக் கொண்டு அவரை கைகூப்பி வணங்கினான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று தலைமை பிக்ஷு கூறி 3 முறை புத்த பகவானுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில், குழந்தாய், நீ யார்? என்ன காரியமாய் வந்தாய்? யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியடிகள் தன்னை ஓலையுடன் அனுப்பி வைத்தது பற்றி விவரமாக கூறினான். நாகநந்தி கொடுத்தனுப்பிய ஓலை எங்கே? அந்த ஓலையை நான் பார்க்கலாமா என்று பிக்ஷு கேட்டார். மன்னிக்க வேண்டும், ஓலையை சத்யாச்சரரை தவிர வேறு யாரிடமும் கொடுக்கக்கூடாதென்று
நாகநந்த அடிகளின் கட்டளை என்றான் பரஞ்சோதி. சத்யாச்ரயர் என்ற பெயரை கேட்டதும் பிக்ஷுவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. அதை பரஞ்சோதி கவனித்தானாயினும் அதன் பொருளை அறிய முடியவில்லை. நாகநந்தியடிகள் என்ன கட்டளையிட்டாரோ அவ்விதமே செய். இன்றிரவு இங்கேயே படுத்துக்கொள். ஸ்ரீபர்வதத்திற்கு போகும் வழியெல்லாம் இப்போது அபாயம் நிறைந்ததாயிருக்கிறது. இன்று ராத்திரியே அவ்விடத்திற்கு போகும் வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும். அவர்களுடன் சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உனக்கு வழிகாட்டுவதுடன் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஆச்சாரிய பிக்ஷு கூறி இன்னொரு பிக்ஷுவை பார்த்து சமிக்கை செய்தார். அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைத்துச் சென்று உணவருந்த செய்த பிறகு கீழே ஓர் அறையில் அவன் படுத்துக் கொள்வதற்கு இடம் காட்டினார். சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடுந்தூர பிரயாணத்தினாலும் களைப்புற்றிருந்த பரஞ்சோதி இன்று படுத்தவுடன் நிம்மதியாக தூங்கலானான். தோளை பிடித்து யாரோ குலுக்குவதறிந்து பரஞ்சோதி திடுக்கிட்டு கண் விழித்தான். முதல் நாள் அவனை மடத்துக்குள் அழைத்து வந்த பிக்ஷுதான் அவனை எழுப்பிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் பெரிய பிக்ஷுவும் நின்றார். தம்பி, நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவோர் புறப்படுகிறார்கள். நீயும் கிளம்பு என்றார் பெரிய பிக்ஷு. பரஞ்சோதி அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வைத்திருந்த ஓலை குழாயை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டான். பிக்ஷுக்களை பின்தொடர்ந்து மடத்தின் வாசலுக்கு வந்தான். அங்கே அவனுடைய குதிரையைத் தவிர இன்னும் 6 குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் அருகில் ஆச்சானுபாகுவான வீரன் ஒருவனும் நிற்பதை கீழ்வானத்தில் தோன்றிய பிறைமதியின் மங்கிய நில ஒளியில் பரஞ்சோதி கண்டான். இந்த வீரர்கள் அவசர காரியமாக ஸ்ரீபர்வதத்துக்கு போகிறார்கள். இவர்களுடன் போனால் குறுக்கு வழியாக வெகு சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம் என்று பெரிய பிக்ஷு கூறினார். மனதில் காரணம் தெரியாத தயக்கத்துடன் பரஞ்சோதி குதிரை மீது ஏறினான். குதிரைகள் வடபெண்ணை நதிக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி விரைந்து சென்றன. 40ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.